இவருக்கே துக்கம், இவருக்கே பரபரப்பு, கவலை என்ன, அப்ப நம்ம எல்லாம் எங்க போகிறது? அந்த மாதிரி எல்லாரும் கேட்ட உடனே அவ சொன்னா, நான் உலகம் ரொம்ப உத்கிருஷ்டமானது, பாரதம் ரொம்ப வசத்தின்னு சொல்லி எல்லா புண்ணிய தேசங்கள் புண்ணிய நதிகள்லாம் தீர்த்தமாடலான்னு வந்தேன். நான் ஒண்ணுமே சாரம் இல்லை. எந்த தேசத்துக்கு போனாலும் மனசுல நிம்மதி இல்லை. நதிகள்ல ஸ்நானம் பண்ணலான்னு போட்டா நதிகள்ல தீர்த்த பிரயோஜனம்னு உண்டு, இந்த தீர்த்த பிரயோஜனம் இல்லை. கஷேத்ராடனம் போனா ஒரு புண்ணியம் சம்பாதிப்பான், அந்த புண்ணியம் இல்லை. யாக யஜ்ஞாதிகள் எல்லாம் கெட்டு போயாச்சு, எதிரியுமே சாரம் இல்லை, சும்மா உனி மாதிரி இருக்கு. எல்லாம் யாகம் எல்லாம் முடிஞ்சுட்டு போன பிறகு இந்த ஆகுதி முழா போன பிறகு சாம்பல் இருக்கும், நீண்டு போச்சு, அந்த மாதிரி இருக்கு. எந்த விதத்திலையும் எந்த விதமான ஒரு பகவத் சாநித்தியத்தை நான் அனுபவிக்கல. சரி, துக்கப்பட்டு நேர யமுனா நதி தீரம் போனேன். இவர் போயிட்டு இருக்கும்போது இவ பார்த்து கேட்டுட்டா உடனே நாரோ மகரிஷி பதில் சொல்றார், இந்த மாதிரி யமுனா நதி தீரம் போனேன். சரி, யமுனா நதி தீரம் பகவானுடைய சாநித்தியம் உடையதாச்சு, தூய பெருமணியில் யமுனை துறைவனைன்னு ஆண்டாள கொண்டாடும்படியான உத்தமமான ஒரு யமுனா நதியாச்சு. அந்த யமுனா நதி போயாச்சுன்னா பகவான் அனுபவிக்கலாமே அப்படின்னு போனார். அது யமுனா நதி ரொம்ப விசேஷம். பார்த்தோம்னா வல்லபாச்சாரியாருடைய புஷ்டி மார்க்கத்துல கிருஷ்ணனுக்கு என்ன மரியாதை உண்டோ அதே மரியாதை யமுனா நதிக்கும் உண்டு. யமுனாஜின்னு தான் சொல்லுவா, யமுனா நதின்னு கூட சொல்ல மாட்டேன். யமுனாஷ்டகம்னு சுவாமி வல்லபாச்சாரியர் ஒண்ணு பண்ணிருக்க. அவ்வளவு சிரேஷ்டமா கிருஷ்ணனுக்கு என்ன மரியாதை அதே மரியாதை யமுனா நதிக்கு இருக்கு. ஏன்னா கிருஷ்ணன் அப்படி அனுபவிச்சிருக்காராம், கிருஷ்ணனும் யமுனையோடு அனுபவிச்சிருக்கான். அதனால அவ்வளவு மரியாதைன்னு சொல்லி வல்லபாச்சாரியருடைய புஷ்டி மார்க்க சம்பிரதாயத்துல அத்தனை தூரம் விசேஷம் இந்த யமுனா நதி இருக்கு. அந்த மாதிரி யமுனா நதி நிஜமாவே பகவானும் கோபிகளும் ராசமாடின ஒரு புண்ணியமான தேசம். விப்ரபத்னிகளுக்கும் எம்பெருமான் தரிசனம் கொடுத்ததான ஒரு தேசம், எம்பெருமான் நாடுமா நேற்ற ஒரு தேசம். இஷ்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக் கொண்டு விளையாடும்படியான நதி தீரமாச்சு இந்த யமுனா நதி தீரம். அந்த நதி தீரத்துக்கு போனா சரி பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சமாவது சாந்தி கிடைக்கும்னு வந்தாராம். யமுனா நதி தீரத்துல பார்த்தா ஒரு யவ்வனஸ்திரீ உட்கார்ந்து இருக்கா. அவ பக்கத்துல 2 வயசானவா படுத்துன்னு இருக்கா. கோமா ஸ்டேஜ் மாதிரி படுத்துன்னு கிடக்க, அதாவது ஒண்ணும் பண்ண முடியாது, கிடக்கிறது 2 அவ்வளவுதான். உட்கார்ந்து இருக்கா, அழுதுன்னு இருக்கா. அந்த ஸ்திரீயை சுத்தி வர நிறைய ஸ்திரீகள் நின்று அவளை சமாதானம் படுத்துறது, விசிறி கொண்டு வீசுறது, அவ கையெல்லாம் பிடிச்சு கவலைப்படாது எல்லாம் சரியாடுன்னு சமாதானம் எல்லாம் படுத்துட்டு இருந்தா. அந்த ஸ்திரீயை நான் பார்த்தேன் நாரத மகரிஷி சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த ஸ்திரீ ஓடி வந்தாலாம். நாரத பார்த்து கையை கூப்பிண்டா, நான் ரொம்ப தன்யமாயிருக்கேன், உங்களை மாதிரி ஒரு மகாத்மாவுடைய தரிசனம் கிடைச்சிருக்கு. ஏதோ பூர்வ ஜென்ம சுகிருதம், கோடி கோடி ஜென்மாவுடைய பிரயோஜனம், மகாத்மாவுடைய தரிசனம் கிடைச்சிருக்கு. என்னுடைய கஷ்டத்தை கொஞ்ச நேரம் நீங்க கேட்கணும். நீங்க கேட்டா போதும், எனக்கு அது பிரயோஜனம் இல்லைன்னு நீங்க நினைச்சா கூட என்னுடைய கஷ்டத்தை நீங்க கேட்டாலே போதும். மகாத்மா இடத்துல கஷ்டத்தை சொன்னாலே நீ வரிசை கிடைச்சிடணும். தனியா அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லையா. அவ காது கொடுத்து நம்முடைய கஷ்டத்தை கேட்டானாலே தானாவே சரியா போயிடும். எப்படி ஒரு குழந்தை இருக்கு, அப்பா அம்மா இடத்துல கஷ்டத்தை சொல்லிடுத்தோம்னா அதுக்கு ஏற்ற ஏற்பாடெல்லாம் அப்பா அம்மா பண்றாளோன்னு, அதுபோல இந்த இடத்துலயும் இந்த ஸ்திரீயும் கையை கூப்பிண்டு என்னுடைய புலம்பலை கொஞ்சம் கேட்கிறா. ஒரு காலம் வீணான புலம்பலா இருந்தாலும் பரவாயில்ல, யாராவது ஒரு உத்தம இடத்துல சொன்னேன்னு ஒரு ஆத்ம சாந்தியாவது எனக்கு கிடைக்கும் அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், சொல்லம்மான்னு. இந்த மாதிரி என் பேர் பக்தி, பக்தியே புலம்புறதான் நாரத மகரிஷி. பக்தி தேவி தேசத்துல வந்துட்டா, ரூபத்துல வந்துட்டா. நாரதரை பார்த்து புலம்புறாளாம். மலகா சொல்றா, நான் திரமிட தேசத்துல உற்பத்தி ஆனவள். நம்மெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் பக்தி எல்லாம் வடக்குல வசதியா இருக்குன்னு. சரியா பக்தி உற்பத்தியானதே திரமிட தேசம் தான். அது எப்படி திரமிட தேசம் உற்பத்தி ஆக முடியுமா அப்படின்னா, திரமிட தேசம் தானே ஆழ்வார்களுடைய அவதாரம், ஆச்சரியமான ஆண்டாளுடைய அவதாரம். அதனால அந்த திரமிட தேசத்துல இருந்தா உற்பத்தி ஆன திரமிடம்ன்ற வாரதான் இன்னைக்கு திராவிடம்னு மாறி தொலைச்சுடுது. திரமிட தேசம் இந்திய மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறது திரமிட தேசம்னு காண கிடைக்கிறது. திராவிடன் ஆரியன் இவா சொல்ற கதை வேற, நம்முடையதான பெரியவர்கள் சொன்ன வார்த்தைகள் வேற. ஆரியன்னு சொன்னா விஷயம் நன்னா தெரிஞ்சவன், பெரியவன், சத்தான குணமுடையவன் எவனா இருந்தாலும் ஆரியன் தான். அவன் திராவிட தேசத்துல பிறந்த தமிழனா இருந்தாலும் அவனுக்கு வசதியான குணங்கள் இருக்குன்னு அவன் ஆரியன். இவா சொல்ற மாதிரி வடக்குல பிறந்தவாள்லாம் ஆரியன், தெற்குல பிறந்தவாள்லாம் திராவிடன்னு எந்த இடத்துலயுமே கான்செப்டே இல்லாத ஒரு கான்செப்ட் இவா பேசிட்டு இருக்கா.
அஸ்திவாரமே கிடையாது. அந்த மாதிரி அவள் சொல்றா, திரமிட தேசத்துல உற்பத்தியானவள், ஆந்திரத்திலையும் கர்நாடகத்திலையும் வளர்ந்தேன். கூர்தர தேசம் வந்தவொடனே கொஞ்சம் கொஞ்சமா பலம் குறைஞ்சு போயிடுத்து. ஒவ்வொரு தேசமா சொல்லிட்டு வர, கூர்தர தேசம் மகாராஷ்டிர தேசம் தான் வந்த பலம் குறைஞ்சு போயிடுத்து. நானும் இவா என் குழந்தைகள், இவா 2 பேரும், இந்த 2 குழந்தைகளும் பேரும் ஞானம் வைராக்கியம். பக்தியுடைய குழந்தை தான் ஞானமும் வைராக்கியம். இந்த 2 குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சமா பலம் இழந்துட்டா. அப்படியே 3 பேரும் தள்ளாடி 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 வந்துட்டு இருந்தோம். நான் இந்த பக்கம் வந்தேன். இந்த யமுனா நதி தீரம் வந்த உடனே எனக்கு யவனம் வந்துடுத்து. குழந்தைகள் இன்னும் வயசானவாளா இருக்கா. உலகத்துடையதான ஸ்திதிக்கு மாறுதலான ஒரு காரியம். அம்மா வயசானவளா இருப்பா, குழந்தைகள் யவனமா இருப்பா. இங்க அம்மா யவனமா இருக்காளா, குழந்தைகள் 2 கருடுத்தனமா ஆயிடுத்து. இப்படி படுத்து கிடக்கிறது இந்த காலத்து கதை தான். குழந்தைகள்லாம் லேட்டா தானே எழுந்துக்கிறது, காரியம் எல்லாம் பொறுமையா தானே பண்ணிடும். எல்லாத்துக்கும் விழுந்துருச்சுன்னு அப்பா அம்மா தானே ஓட வேண்டும். அந்த மாதிரி இதுவும் கலியுகத்துடைய கோரம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பக்தியும் ஞானம் வைராக்கியம் இந்த மாதிரி ஸ்திதி இருந்தது. அதனால இந்த 2 குழந்தை நான் வந்துட்டேன், எனக்கு யவனம் வந்துடுத்து. இந்த ஞானமும் வைராக்கியமான குழந்தைகள் இப்படியே படுத்துட்டு கிடக்கிறா. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. ஏன் இப்படி உலகத்துக்கு மாறா ஒரு காரியம் எப்படி நடந்தது? எனக்கு யவனம் வந்துடுத்து நான் சந்தோஷப்படுறதா, இல்லைன்னு சொன்னா என் குழந்தைகள் இன்னும் வயசானவாளா இருக்காளேன்னு துக்கப்படுறதா? எனக்கு ஒன்றும் புரியல. முடிஞ்சதுன்னா அடியாளுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. பக்தியே நாரத மகர்ஷி இடத்துல எனக்கு சகாயம் பண்ணுங்கன்னு கேட்கலாம். இது பக்தி. என்ன சொல்ல, உடனே நாரத மகர்ஷி பார்த்தா ஆச்சரியமா உடனே பகவத் தியானம் பண்ணார். உள்ளுக்குள்ள தெரிஞ்சுடுத்தான், பகவான் சொல்லிட்டான் எல்லாம். உடனே நாரத மகர்ஷியோட முகம் பிரசன்னமா எடுத்து பக்தியை பார்த்து சொன்ன, அம்மா பக்தி தேவிடி, பகவானுக்கு ரொம்ப பிடிச்சவள். உன்ன மாதிரி பகவானுக்கு வேற யாரையுமே பிடிக்காது. உன்னிடத்துல அவன் கொண்டிருக்கிற மாதிரி ஒரு மையல், ஒரு காதல் உலகத்துல வேற யாரிடத்துலயும் அவனுக்கு கிடையாது. லோகத்துல இருக்கிற ஜனங்களை உத்தாரணம் பண்ணணுன்றதுக்காக உன்னை வைகுண்டத்திலேருந்து அனுப்பியிருக்கான். உன் கூடவே முக்திய வேலைக்காரியா அனுப்பினான். பக்தியுடைய வேலைக்காரி தான் மோட்சம். எல்லாம் மோட்சத்துக்கு பிரயத்தனப்படுறோம்னா வேலைக்காரிவே வேற பிரயத்தனப்படுவாள். கைதிகாரணமா இருக்கு. பக்தியை படிச்சுட்டான்னா வேற வழியே இல்லை. முக்தி நமக்கு சகாயம் பண்ணணும்னு ஒரு கட்டாயம் அவசியம். முக்திக்கு தலையெழுத்து இருக்கா. பக்தி பண்றவாளுக்கு அடியேன் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்படியான அளவுக்கு முக்தியுடைய பலம் இவ்வளவுதான். பக்தி அத்தனை வசதி. உன் கூட முக்தி அனுப்பினான். இந்த ஞானமும் வைராக்கியமும் குழந்தைகளா இருந்தா, கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபரயுகத்துல ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் ஏங்கிட்டு கிடந்த ஆள் இருந்தா, கலியுகத்துல ஞானம் சுத்தமா கிடையாது. வைராக்கியம் வேண்டாம்னு ஒரு வைராக்கியம் இருக்கு. நமக்கெல்லாம் வைராக்கியமே கிடையாது. நமக்கெல்லாம் வைராக்கியம்ன்றதுனா என்னன்னே தெரியாது. நம்மளுடைய வைராக்கியம் எல்லாம் யாரா திட்டா இனிமேல் வரத பேச மாட்டேன், பாக்குற வரைக்கும் முகத்தை முடிக்க மாட்டேன், இதெல்லாம் வைராக்கியம் சேர்த்தியே கிடையாது. இதெல்லாம் அம்பாவத்துடைய ஒரு பரிணாமம். இவ்வளவுதான். இதுக்கு மேல வைராக்கியமே கிடையாது. அவ திட்டாளா, இவளுக்கு மேலே பக்தி பண்ணி வசந்து காட்டும், இது வைராக்கியம். துருவனுக்கு அது வைராக்கியம். எனக்கு திட்டியா, நீ அப்பா கிடையாது, நான் புள்ள கிடையாது, உனக்கு எனக்கு இன்னும் சங்காரதம் கிடையாது, உன் முகத்துல முடிச்சனாகள், இதுதான் வைராக்கியத்தை சேர்த்தியே கிடையாது. தப்பு தப்பா அர்த்தம், தப்பு தப்பா வார்த்தையே சரியா இருக்கு, அர்த்தங்கள் தவறா இருக்கு. சமயத்தை அர்த்தம் சரியா இருக்கு, வார்த்தை தவறா இருக்கு. பயங்கரமான அழகுன்ற மாதிரி அந்த மாதிரி சரியா இருக்கணும். இந்த இடத்துல யாரும் கலியுகத்துல வைராக்கியத்துக்கு யாருமே தயாரா இல்லை. சத்தியம். டிவி பார்க்க வேண்டான்னு தான் தோன்றது, விட்டா நன்னாத்தான் இருக்கும், விடத்தான் முடியல, வைராக்கியம் வரமாட்டேங்கிறது. வைத்தியம் சொல்லிட்டா உடம்பு முடியல, கொஞ்சம் இதெல்லாம் குறைச்சுக்கோங்க, கேட்கறது நன்னாத்தான் இருக்கு, நாக்கு கேட்க மாட்டேங்க, பரவாயில்ல 2 மாத்திரை கூடுதலா போட்டுட்டாலும் பரவாயில்ல. முக்கியமா இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ஒரு வைராக்கியம் உண்டு. சாப்பிட வேண்டாம் சாப்பிட வேண்டாம் சாப்பிட வேண்டாம்னு வச்சிருப்பா. பிரசாதம் தானேன்னு சாப்பிடுவா. பிரசாதம் ஒரு தள்ளுபடி வச்சிருந்தா. பிரசாதத்தை ஏதோ ஒரு 1/2 ஸ்பூன் அப்படி சாப்பிட்டா பரவாயில்ல, எல்லாம் பாடி வலிச்சு முழுங்கி மூட நெய் தொய்து முழங்கிற வழிபாரம் நல்லா சாப்பிட்டு முடிச்சிடும். 2 மாதிரி கூடுதலா போடுண்டா சேவலையன். இதெல்லாம் வைராக்கியத்துல சத்தியமா சேர்த்தி கிடையவே கிடையாது. அதனால கலியுகத்துல வைராக்கியத்தையும் ஞானத்தையும் வாங்கிக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. இதை தெரிஞ்சுக்கோயே, அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். அண்ணா கவனிச்சு பார்த்தோம்னா அந்த காலத்துல இட்லி மாவு அரைக்கிறது எப்படி குழந்தைங்க அழகா உட்காந்து கேட்டுக்கும். அதெல்லாம் எனக்கு அனாவசியமா, கடையில 10 ரூபா கொடுத்தா கிடைக்கிறது, அது தெரிஞ்சுக்கிறதே அவளுக்கு ஆசை இல்லை. இட்லி மாவு அரைக்கிறது எப்படி, இல்லாட்டி மற்ற வஸ்துக்கள் பண்றது எப்படின்னா அதெல்லாம் பைசா கொடுத்தா போன் பண்ண ஆட்டுக்கு வந்துடுறது.
என்னதுக்கு அனாவசியமா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ண போறாங்க. என்னமோ வாழ்க்கை பெரிய காரியம் சாதிக்கிறதா நடக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்காம, அதாவது மற்ற விஷயங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்றதுக்காக இந்த விஷயங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்றது, அவ்வளவுதான். அதனால இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஞானத்துக்கு தயாராகிதல். இதுவும் ஞானத்துல சேர்த்துதான். எல்லா விஷயத்துடைய ஸ்திதியை தெரிஞ்சுக்கிறது ஞானம். எதுவுமே இதே தெரிஞ்சுக்கிறது ஞானம் ஆசை இல்லைன்னா எங்க பகவத் விஷயம். அதனால கலியுகத்துல ஞானத்துக்கோ வைராக்கியத்துக்கோ யாரும் தயாரா இல்லைன்னா அதனால இவாளுக்கு யாரும் வாங்கிக்காதனால பலம் குறைஞ்சது இருப்பான். எத்தனைக்கு எத்தனை அவளை வாங்கிக்கிறோமோ அவள் எவ்வளமா இருப்பாளாம். எத்தனைக்கு எத்தனை நம்ம அவளை உதாசீனப்படுத்துறோமோ அவ கலந்தா போயிடா. சத்தியமாதான் பக்தியை உதாசீனப்படுத்தினே இருந்தா உள்ளுக்குள்ள பக்தி பலவீனமா இருக்கும். இரண்யகசிபுடைய பக்தி பலவீனமா இருந்தது, இரண்யாக்ஷனுடைய பக்தி பலவீனமா இருந்தது, பிரகலாதனுடைய பக்தி பலமா இருந்தா அத்தனைக்கு எத்தனை அனுபவிச்சுட்டே இருந்தோம். அனுபவிக்க பக்தி ஞானம் வைராக்கியம் இளமையோட இருக்கும். உலகத்துடைய மாறுதான ஒரு விஷயம். உபயோகப்படுத்த எல்லாமே மாறி போகிற காலத்துல உபயோகப்படுத்தினாதான் எவ்வளமா இருக்கும். அதனால அம்மா குழந்தை கலியுகம் வந்தது, முக்தியும் கூட வைகுண்டத்துக்கு போயிட்டா, நீ கூப்பிட்டா வந்துட்டு இருக்க, அவ்வளவுதான். அதனால இந்த யமுனா நதி தீரம் கிருஷ்ண சாநித்தியமுடைய இடம். இந்த பிருந்தாவனத்துல ஒண்ணும் வேண்டாம். ஞானம் வைராக்கியத்துக்கு பிருந்தாவனத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்காக சொல்லிட்டாரு நாரத மகரிஷி. அங்க போய் உட்காந்துருங்க, கண்ணை மூடிட்டு இருக்கேன், தபச பண்றேன் அப்படின்னா சரியில்லைன்னு அர்த்தம். அங்க போனா ஆடணும் பாடணும் விதிக்கணும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னா பிருந்தாவனமும் உண்டு, பன்றிபுரமும் உண்டு. கிருஷ்ணா அது அக்காளுடைய மனசை பொறுத்து அமையக்கூடிய விஷயம். அந்த மாதிரி இந்த பிருந்தாவனத்துல பக்தியை வாங்கிக்கிறதுக்கு ஆள் இருக்கா. பகவானுடைய பக்த ஜனங்களா இருந்தாலும் கோபிகள்லாம் பக்தி தானே பண்ண, என்ன ஞானம் இருந்தது, என்ன வைராக்கியம் இருந்தது, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழி. அதுதான் பக்தி. எனக்கு நித்திய சம்பந்தம் இருக்கிறாப்பா. வயசானாலும் சரீரம் பலம் காணாம போனாலும் எத்தனை பேர் உதாசீனப்படுத்தினாலும் நீயே தள்ளிவிட்டாலும் நான் ஒண்ணு தள்ள முடியாது, நானே ஒன்ன தள்ளிவிட்டாலும் நீ என்ன தள்ள முடியாது. அப்படி ஒரு விஷயம் இருக்கிறா பிரபுன்னு சொல்லும்படியான ஒரு பக்தி தான் பிருந்தாவனத்துல இன்னைக்கும் பிரயோஜனம். பிருந்தாவன மகாத்மியத்தினால உனக்கு எவனம் வந்துருச்சு குழந்தை. ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் வாங்கிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால களவாளா இருக்கா அப்படின்னு. உடனே பக்தி பார்த்தா கையை கூப்பிடணும். அப்படியா பரம சந்தோஷம். என் மனத்துக்கு ஒரு தெளிவு கிடைச்சு கொடுத்து என் குழந்தைகளை எழுப்புறதுக்கு ஏதான ஒரு முயற்சி பண்ணுங்க. எவ்வளவு தூரம் விஷயம் தெரிஞ்சிருக்கீரே, நீர் நினைச்சா என் குழந்தைய எழுப்பலாமே அப்படின்னு. அதுக்கு என்னம்மா இவ்வளவு தூரம் தெரிஞ்சு எழுப்புறேன்னுட்டா அதையே 2 சுகமா தூங்கி குரத்தை விட்டுண்டு ஜம்முன்னு ஆனந்தமா போய் எழுப்புறா. ஏ ஞானம் ஏ வைராக்கியம். நம்ம என்னதான் சத்தங்களை தட்டி 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 எழுப்பினாலும் கட்டவரும் நன்னா தூங்குறது. ஏன்னு கேட்டா கட்டுறதே சுகமா இருக்கு, எழுப்புறதுக்காக கட்டுறதுன்னு போக சமையல் குட்டிகள் எழுந்துருமா குழந்தை எழுந்துருமா. அம்மாவும் இருக்காது, அது தூங்கணுன்றதுக்காக சும்மா அடுத்த வாழையே எழுந்து சொல்லிட்டோம். கட்டுற லாபகத்தை அப்பாடா நன்னா இருக்கு, இப்பதான் ராத்திரி நன்னா தூங்கும். அந்த மாதிரி தட்ட இது நன்னா ஜோரா மூச்சை இழுத்து விட்டு குரத்தை விட்டு 2 பேரும் தூங்குறான். உடனே அவர் குஷியா குழந்தைகள் காதெல்லாம் ரகசியத்தை சொன்னா டக்குன்னு எழுந்துக்கணும். அந்த மாதிரி ஒரு காதுக்குள்ள எல்லாம் போய் ஆனந்தமா வேத மந்திரங்கள் எல்லாம் சொன்னார். அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா அழகா சிரிச்சா, திருப்பி கண்ணை மூடின்னு தூங்கிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா சரி வேத மந்திரங்கள் பிரயோஜனம் இல்லை, உபனிஷத் விஷயங்களா சொல்லு. உபனிஷத் எல்லாம் சொன்னார். இதுக்கு அந்த கண்ணை நல்லா திறந்து இப்படி பார்த்தா என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். நம்ம எழுதுக்கிற கதை தான், குழந்தைகள் எழுப்புற கதை தான். இதெல்லாம் கண்ணெல்லாம் முடிச்சு பாருடா எழுந்துட்டா அப்படின்னு நினைச்சதுக்குள்ள திரும்பி அப்படி படுத்துட்டா. ஒரு உடனே பார்த்தா சரி கடைசி அஸ்திரம் நெசமாவே எல்லாத்த காரணம் ரொம்ப பெருசு. ஒரு பெரிய அஸ்திரம் பிரம்மாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. நெசமாவே யோக சாஸ்திரேனா சொல்லிட்டே வரும். சர்வ உபனிஷதோ காவோ ஜோக்தா கோபாலநந்தனக பார்த்தோ வக்த சுதிர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்துன்னு இந்த கீதைன்ற அமிர்தம் எல்லாரும் சாரமாச்ச. அந்த மாதிரி உபனிஷத்துடைய சாரார்த்தம் யோக சாஸ்திரம். அந்த பகவத்கீதை 700 ஸ்லோகத்தை கடகடன்னு சொன்னார். உடனே ஜம்முன்னு எழுந்து உட்கார்ந்தாரு. அப்பா பகவத்கீதை சொல்லியா ஜம்முன்னு எழுந்தாச்சுவா நினைச்சா சோமல் எல்லாம் முறிச்சா, திரும்பி கொட்டாய விட்டா, திரும்பி படுத்துட்டா. பகவத்கீதையுடைய பலம் எழுத்து உட்கார வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எழுந்து ஓட வைக்கலாம் முடியாது. அதாவது சத்தங்க ஏற்க வரைக்கும் இன்னைக்கு நான் ஆத்மா அப்படி தியானம் வரும். அப்படி வெள்ள இறங்கி ராத்திரி தூக்கம் வந்தோம். நம்ம ஆத்மா தூங்க வேண்டிய அவசியம் எல்லாம் தோணவே தோணாது.
அது பாடு நல்லா கொட்டா விடும். அதே மாதிரி பகவத்கீதை அப்படி எழுப்பி விடும். அதுக்கு மேலெல்லாம் நம்மள ஒண்ணும் நடத்தாது. அவர் பார்த்தார், நொந்து போயிட்டார். வேத வாக்கியம் தோத்து போயார். உபனிஷத் வாக்கியங்கள் பிரயோஜனம் இல்லாம போயிட்டு, பகவத்கீதையே பிரயோஜனம் இல்லாம போயிட்டு. பகவத்கீதை சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுத்ர. இந்த ஸ்லோகத்தை பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. அனன்யா சிந்தையம் சொன்னோம், தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. மையேவ மன ஆதஸ்து, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. ரொம்ப பலமுடைய வார்த்தைகள் எல்லாம் இருக்கு, அத்தனையும் தோத்து போயிடுச்சு. உடனே பக்தி பார்த்தா, அவன் எழுந்துதான் நினைச்சவா திரும்ப குழந்தைய தடுத்துருக்கு. உடனே நாரதரை பார்த்தா, நாரதர் நிஜமாவே ஒன்றும் புரியல. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? வேதம் சொல்லியாச்சு, உபனிஷத் சொல்லியாச்சு, பகவத்கீதை பாராயணம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமும் ஞானமும் வைராக்கியம் வரலைன்னா என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையா. உடனே அசரீரி சப்தம், ஏ நாரத மகரிஷி, உத்தமமான ஒரு சத்காரியத்தை நீர் பண்ணணும். அது பண்ணியாச்சுன்னா ஞானம் வைராக்கியம் எழுந்தது. அது என்ன சத்கர்மான்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா ஆமான்னு தலையாட்டி நான் கையை கூப்பிண்டு சாதுக்குள்ள போய் கேளுங்கோன்னு. நாரத மகரிஷிக்கே சத்சங்கம் வேணும். அவருக்கே ஒரு விஷயம் புரியலன்னா, மகாத்மாக்களோட ஒரு சத்சங்கம் இருந்தா தான் தெளிவு வரும்னா, தெளிவே இல்லாத நமக்கெல்லாம் சத்சங்கத்தை வச்சா வேற கதி கிடையவே கிடையாது. அதனாலதான் சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சலதத்துவம், நிச்சலதத்வே ஜீவன் முக்தின்னு சொன்னார்னா, பிரம்மாவுடைய மானசீக புத்திரர் ஒரு கூப்பிட்டாருன்னா பகவான் ஹிருதயத்துல ஒரு க்ஷணத்துல காட்சி கொடுப்பான். ஏ கிருஷ்ணா அப்படின்னு வந்துட்டேன்னு உள்ளுக்குள்ள எட்டி பார்ப்பான். அந்த நாரத மகர்ஷிக்கு ஒரு தெளிவு வேணும். ஒரு உத்தமமான கர்மா பண்ணணும்னா சத்சங்கம் அவசியம் தான் வரணும் சொல்லணும். சத்சங்கத்துக்கு மிஞ்சி சுகமான சுலபமான ஒரு காரியம் லோகத்துல என்னைக்குமே எதுவுமே கிடையாது. அதுவும் கலியுகத்தை வேற எதுவுமே கிடையாது. அதனால அந்த சத்கர்மா என்னன்னு சொல்லி மகாத்மாக்களை கேளுங்கோ அப்படின்னு கொடுத்தான். உடனே அவருக்கு பரம சந்தோஷம். சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு சத்கர்மம், என்ன கர்மான்னு தெரிஞ்சுக்கணுமே, தேடலாம். நிஜமாவே மகாத்மாக்கள், ஆமா வேற வேலை இல்லையா, எனக்கு 1000 வேலை இருக்கு, வேற யாராவது தேடுங்கோன்னு கை காட்டி வர்றதே கிடையாது. தானே பிரயத்தனப்படுறது. நம்ம எல்லாம் நம்ம கிட்ட யாராவது விஷயம் சொன்னா கூடுமான வரைக்கும் அடுத்தவா இடத்துல கை காசுறதுன்ற ஒரு வழக்கம் தான் வச்சுட்டு இருக்கோம். சமயத்தை ஏதாவது குழந்தைகளை கூப்பிட்டு எப்போ எடுத்துட்டு வா அப்படின்னா அது அம்மாவே அப்பாவே அது ரொம்ப இது சொன்னா யாரோ அவளை கூப்பிட்டு அந்த காரியத்தை பண்ணுவாங்க. அது பண்ணாது சமயத்துக்கு. அந்த மாதிரி தான் மனுஷாளுடைய சுவாவம். ஆனா ரிஷிகள், மகாத்மாக்கள், ஞானிகள் எல்லாம் தானே பிரயத்தனப்படுறாங்க. அதுதான் அவளுடைய பலம். அந்த பலம் தான் நம்மளை காப்பாற்றிருக்கு. நமக்காக சகல விதமான பிரயத்தனம் அவாதான் படுறார்கள். உடனே அவர் பார்க்கிறார், நிறைய தேசங்கள் எல்லாம் போகிறார், நிறைய இடங்கள்ல எத்தனையோ ரிஷிகள் இடத்துலாம் போய் சேர்க்கிறார். எல்லாரும் சொன்னா உங்களுக்கே புரியலன்னா நாங்க என்ன சொல்ல முடியும்? எல்லாருக்காக நீர் பெரிய ரிஷி, உமக்கே ஒன்றும் தெரியல, நாங்க என்ன சொல்ல முடியும்? கையை விரிச்சுட்டா. சில பேர் சொன்னா வேதம் பகவத்கீதையே தோட்டு போயிடுச்சுன்னா இதுக்கு மேல இந்த விஷயத்துல பிரயத்தனப்படுறது அவசியம் இல்லை, முட்டாள்தனம் எங்களுக்கு தோன்றது அப்படின்னு நாரத மகரிஷி பார்த்து. இதனையும் அசரீரி சப்தம் அவர் சொல்றார், ஆகாசவாணியா வந்திருக்குன்றார். அப்ப கூட சில பேர் இதுக்கு மேல எல்லாம் ஒண்ணும் எங்களுக்கு தெரிஞ்சு கிடையாது அப்படின்னு. உடனே நாரத மகரிஷி அப்ப கூட மனசை இழக்கல, நம்பிக்கை. நிஜமாவே அடியன் பிரத்யட்சத்தை பார்த்துருச்சு. பல சந்தர்ப்பங்கள்ல குருஜியம்மா பார்த்து எத்தனையோ பேர் வருவான். முதல்ல அடியன் குருஜியம்மா பார்த்த நேரத்தில் எத்தனையோ பேர் பார்த்தா இவாளெல்லாம் குருஜியம்மாவை ஏற்றுப்பா பக்தி பண்ண போறான்னு கேரண்டியா இருக்காது. நான் கூட ஏற்ற இவாளோட ஏன் மாரடிக்கிறது, இப்படிதான் கேட்டேன். இவாளோட ஏன் மாரடிக்கணும்னு அவசியம் இருக்கு, விட்டு தொலைக்க வேண்டியதானே அம்மா சொல்லுவா. அவளுக்கும் பக்தி வரும் அப்படின்னு நான் சொன்னேன். நம்பிக்கையே இல்லைன்னு பார்த்து நிஜமாவே எத்தனை எனக்கு தெரியும். நான் முதல்ல குருஜியம்மா பார்க்கும்போது இவெல்லாம் லிஸ்ட்ல சேர மாட்டான்னு ஒதுக்கி தள்ளவாதான் எனக்கு ரொம்ப வசதியான பக்தி பண்ணிருக்கு. ஆச்சரியமா இருக்கும், எத்தனையும் ஆச்சரியமா இருக்கும். விடவே மாட்டான். இவாளுக்கு தான் வராதுன்னு ஒரு தள்ளு அவள் கிடையவே கிடையாது. இவாளுக்கு அந்த காரியம் நடக்காது, இந்த காரியம் முடியாதுன்னு ஒரு காரியத்தை அவள் தள்ளி நான் பார்த்ததே கிடையாது. குருஜியோட அனுபவத்தை வச்சு சொல்றேன். இதெல்லாம் நடக்காது அப்படின்னு கிடையவே கிடையாது. எது வேணா நடக்கும். பகவானுடைய சங்கல்பம் இருக்கிற பட்சத்துல, நமக்கு திருடம் இருக்கிற பட்சத்துல அந்த காரியம் இந்த ஜென்மாவில நிச்சயமா நடக்கும். இவ்வளவுதான் அம்மாவுடைய வார்த்தை. பகவானுடைய சங்கல்பம் இருக்கு, உங்களுக்கு திருடம் இருக்கா, அவ்வளவுதான் கேள்வி. உங்களுக்கு திருடம் இருந்தா நிச்சயமா நடக்கும். திருடம் அம்மா போன திருடமான பிரார்த்தனை சங்கல்பிச்சுக்கோங்க அப்படின்னு அம்மா சொல்லுவோம். சங்கல்பம் பண்ணிக்கோங்க, பகவான் நடத்தி கொடுப்பான், நம்புங்க, நாமஜம் பண்ணுங்க, நடக்கும். அவ்வளவுதான். அம்மா காரியம் நடக்குது, திருடம் இல்லை, அவ்வளவுதான். ஒரு வாரத்தில் முடிச்சுருவா. அதுக்கு மேல வார்த்தையே கிடையாது அம்மாவுடைய வார்த்தைகள். அம்மாவோட டிக்ஷனரியில ஒரு காரியம் நடக்குன்னா திருடம் இல்லை, அவ்வளவுதான் முடிச்சிருவா. பகவத் சங்கல்பம் இருக்கு, திருடம் இல்லை அப்படின்னு.
அந்த மாதிரி அந்த மகாத்மாக்களுடைய பலம், அந்த அடம் சாதிச்சாகணும். எதுக்குன்னா லோகக்ஷேமம், வேற எதுக்குமே கிடையாது. அவளை பொறுத்த வரைக்கும் சர்வோஜனாக சுக்கினோ பவந்து. ஏன்னா எப்ப பக்தி சந்தோஷமாடுவா எல்லாரும் சந்தோஷமாடுவாள். பக்தியே துக்கப்பட்டானா அப்புறம் யார் அவளை காப்பாற்ற முடியும்? யாரு மற்றவாளை காப்பாற்ற முடியும்? அதனால நாரத மகரிஷி ஜோர பிரயத்தனம் போறா, எல்லா இடங்கள்லயும் போறா. எல்லா இடங்கள்லயும் போனா இவருக்கு மனதுக்கு சந்தோஷம் தரும்படியா, ஹிதம் தரும்படியா பதில் சொல்றதுக்கு ஆளுங்க. எல்லாரும் இது அவசியம் இல்லை, விட்டுடுங்கோ, நீ பாட்டுக்கு நிம்மதியா நாராயணா சொல்லிட்டு வைகுண்ட லோகம் தருங்கோ, உமக்கே இந்த குழப்பு, உமக்கே இந்த பாடு, நிம்மதியா இருக்கிறத விட்டு யாராவது பிரச்சனையை தூக்கி தலையில போட்டுப்பாளா அப்படின்னு கேட்கிறார். நாரதர் பார்த்தா, உங்களுக்கு தெரியலையா, விட்டுடுங்க பரவாயில்ல இப்படி கேட்கிறார். எவ்வளவோ காரியங்களை விட்டு இந்த பக்தியுடைய துக்கத்தை ஆசம் பண்றது இவ்வளவு பிரயத்தனம். கடைசியில பார்த்தாராம் பத்ரிகாசிரமம் போகும். இந்த பத்ரிகாசிரமத்துல உட்கார்ந்து தபசு பண்ணல. ஏன்னா பகவானே நாராயணனா இருந்து தபசு பண்ணும்படியான ஒரு இடம் பத்ரிகாசிரமம். நம்மெல்லாம் கேட்போம், அவ்வளவு கஷ்டப்படுறேனே, நான் அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கேன். பகவானே உட்காந்து தபசு பண்றேன். தபசுனாலதான் உலகம் இருக்கு. தவம் இல்லைன்னா உலகத்துல எதுவுமே கிடையாது. தவம் எல்லாரும் பண்ணணும்னு நிரூபணம் பண்றதுக்காகத்தான் பகவான் நாராயண அவதாரம்னு ஒண்ணு எடுத்து இமயமலை சாரல்ல 1000 வருஷங்கள் தொடர்ந்து தபஸ் பண்ணிட்டே இருக்கான். இன்னி வரைக்கும் தபஸ் பண்ணிட்டே இருக்கான் நாராயணன். அவ்வளவு சிரேஷ்டம் பத்ரிகாசிரமம். பத்ரின்னு சொன்னா இளந்த மரம் நிறைய அங்க இருக்கும், அதனால அது பத்ரிகாசிரமம்னு பேர். நிறைய இளந்த மரங்கள் உண்டு பத்ரிகாசிரமத்தில். அவ்வளவு சிரேஷ்டம். 108 திவ்ய தேசத்துல இந்த பத்ரிகாசிரமமும் ஒண்ணு. இன்னைக்கு எத்தனையோ மகாத்மாக்கள் பத்ரிகாசிரமத்துல வேதவியாசர் எல்லாம் பார்க்கிறதா இருக்க. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி மத்வாச்சாரியா அவ்வளவு விசேஷமா பத்ரிகாசிரமத்துல அதிவிசேஷமா வேதவியாசரை பார்த்திருக்கேன். கடைசியார் பத்ரிகாசிரமம் போனார் அப்படின்றதான் மத்வாச்சாரியருடைய சரித்திரத்தை காண கிடைக்கிறது. அவ்வளவு சிரேஷ்டம் பத்ரிகாசிரமத்தை சங்கரர் பார்த்திருக்கார். நாராயணனையும் வேதவியாசனையும் பத்ரிகாசிரமத்தை பார்த்திருக்காரு. இன்னைக்கு எத்தனையோ மகாத்மாக்கள் பத்ரிகாசிரமத்தை இன்னைக்கும் பார்த்தோம். எத்தனை ரிஷிகள்லாம் உண்டு. அங்கெல்லாம் பார்த்தா 6 மாசம் ஒரு தடவை எல்லாரும் மற்ற சமயத்துல போகவே மாட்டோம். அவ்வளவு பனி கொட்டும். அக்ஷய திருப்திக்கு அப்புறமா தான் எல்லாரும் போய் பார்த்துட்டு வரும் பத்ரி நாராயணரை. வெயில் காலத்துலதான் போய் பத்ரி நாராயணரை பார்த்துட்டு வர முடியும். மற்ற சமயத்துல யாருமே போக மாட்டான். மிலிட்டரி ஆள் கூட போக முடியாது. அந்த மாதிரி அத்தனை பனி கொட்டுற இடத்துல கூட அவாடு தபஸ் பண்ற. சாப்பிட ஒண்ணு வெறும் பனி. அது என்ன சாப்பிடுறா, எப்படி ஜீவிச்சுட்டு இருக்கா ஒண்ணும் தெரியும். ஆனாலும் வாழ்ந்துருக்கு. அப்படி பத்ரிகாசம் ரொம்ப வசதி. அவ்வளவு சிரேஷ்டமான பத்ரிகாசம். பத்ரி வணங்கதுமே அப்படிங்கிறார். திருமங்கையாலும் அந்த பத்ரிகாசிரமத்தெல்லாம் போய் பாசுரம் பாடு இருக்கார். அதனால பெரியார பத்ரிகாசிரமத்தை பாடியிருக்கார். அவ்வளவு தூரம் பாசுரங்கள்ல விசேஷமா கொண்டாடும்படியான ஒரு பத்ரி நாராயணன். ரொம்ப விசேஷமான ஒரு பெருமாள். அந்த பத்ரிகாசிரமம் அவ்வளவு அழகு. ஜோர அரம்பையர் துகிலும் ஆரமும் வாரி, ஜோர எல்லாத்தையும் இழுத்துட்டு வரதான். அரம்பையர் துகிலும் ஆரமும் வாரி கொண்டு மணிகொழிந்து இழிந்த கங்கையின் கரையின் மேல் பத்ரிகாசிரமத்து உள்ளானே துணிவினி உனக்கு சொல்லுவன் மனமே. திருமங்கையாள பாசுரம். என் மனசே உனக்கு ஒரே ஒரு கதி நான் சொல்றேன், டக்குன்னு பிடிச்சுக்கோ. துணிவு இனி உனக்கு சொல்லுவன் மனமே. உனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், ஜம்மன் அந்த ரயிலவே பிடிச்சிட்டு உனக்கு இது ஒண்ணுதான் கதி, வேற யாரும் இல்லை. பெரும்பெருமான் சர்வசிரேஷ்டமானவன், வினோதமானவன், விசித்திரமானவன். தொண்டர்தம் இனி ஒழி பெருவிசும் மருளும் பேரொருளாளன் எம்பெருமான். யார் அவன் திருவடியில விழுந்துட்டாலோ அவளுடைய சகல விதமான கஷ்டங்களையும் நாசம் பண்ணும். இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னு நம்ம லிஸ்ட் போட்டு சொல்லவே வேண்டாம். எவ்வளவோ கஷ்டம் இருக்கணும். அத்தனை கஷ்டத்தையும் எவ்வளோ நம்ம காலில் விழுந்துட்டோம்னா தொண்டர்தம் இனி ஒழித்து பெருவிசும்பருளும், அதாவது துக்கத்தையும் நாசம் பண்ணிட்டு மோட்சத்தையும் தருவான். பெருவிசும்பருளும் பேரொருளாளன் எம்பெருமான். அப்படிப்பட்டவன் எங்க இருக்கான்னு கேட்டா ரம்பா மேனக ஊர்வசியில அந்த கங்கையில வந்து குளிப்பாள். இந்த கங்கோத்ரி அவளுடைய வஸ்திரங்கள் அவளுடைய ஹாரங்கள் எல்லாம் ஓரத்தை எடுத்து வைப்பாளாம். கங்கை அப்படி பொங்கி அதையும் அடிச்சுண்டு போய் நேர பத்ரியில போய் கரையில ஒரு தள்ளு தள்ளுறான். அவளுடைய ஹாரங்கள் மணிகள் எல்லாம் எந்த கங்கை கரையில் அப்படியே சேர்ந்து சேர்ந்து கிடக்கிறதோ அந்த கங்கையின் கரையினேல் பத்ரிகாசிரமத்து உள்ளானே. பத்ரிகாசிரமத்திற்கானே நாராயண ரிஷி காப்பாடுவான். கவலைப்படாத, பகவானுக்கு எல்லாத்தையும் ஒப்படை உனக்கு சொல்லுவன் மனமே. என் மனமே என் கூட இருக்க, நீயும் சந்தோஷமா இரு, நானும் சந்தோஷமா இருக்கேன். அதாவது நம்ம மனசு இல்லை, நம்ம இந்திரியங்கள் இல்லை, நம்ம சரீரம் இல்லை, நம்ம ஆத்மா.
அந்த மாதிரி என் மனசே நீ நன்னா இருந்தா நானும் சௌக்கியமா இருப்பேன், நிம்மதியா இருக்கலாம், ரெண்டு பேரும் ஒரே சரீரத்தை வாழ்ந்துட்டு கிடக்கிறோம். நீ படுத்தினா நானும் இல்ல படாத பாடுபட வேண்டும், கஷ்டை தின்று அங்கே கிடக்கும்னு கிடக்க வேண்டியிருக்கு. நீ ஆனந்தமா பகவானுடைய திருவடியை பிடிச்சுட்டா வச்சுக்கோங்க, ஆத்மாவாகிய நானும் நீயும் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி தான் வேற ஆத்மாவை மனசு வேறன்னு தெரிஞ்சு பேசுற. அந்த மாதிரி அந்த பத்ரிகாசிரமத்துக்கு போனார். அழகா அப்படி தபசு பண்றா. அப்படி தபசு பண்ற சமயத்துல சனகாதி முனிவர்கள், முதல்ல வந்தவர்களும் சனகாதி முனிவர்கள் சொல்றா. சில இடங்கள்ல அவன் வேற யாரோ ரிஷிகள் அப்படின்னு சொல்றா. இவர் தபசு பண்ண உடனே சனகாதி ரிஷிகள் வந்தாள். வந்த உடனே நாரத மகிழ்ச்சியை பார்த்தார், கைய கூப்பிண்டார். நாரதர் எல்லா விஷயத்தையும் சொன்னாராம். இந்த மாதிரி கஷ்டம், என்ன சத்கர்மா பண்ணா இந்த பக்தியுடைய துன்பம் நாசமாகும், ஞானமும் வைராக்கியத்துக்கு எவ்வளம் வரும், அதை சொல்லுங்கோ அப்படின்னு. உடனே சனத்குமார்கள் 4 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சிருந்தாலாம். நாரதரை பார்த்து உனக்கே தெரியலையா அப்படின்னா, அதுமாதிரி எனக்கு தெரியல, நான் சாதாரண பக்தவன், எனக்கு என்ன தெரியும்னு. ரொம்ப சிரேஷ்டன், ஆனாலும் கூட நான் அல்பமானவன், எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சிருந்தா ஏதாவது சத்கர்மா பண்ணிருப்பேனே, தெரியல, அதனாலதான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், நீங்க தான் அந்த ரிஷிகளா, நீங்க தான் எனக்கு நல்ல விஷயம் சொல்ல போறீங்களா அப்படின்னா. ஆமா. உடனே பார்த்து இருக்குன்றே சொன்னா, பாகவத சப்தாகம், ஞானம் வைராக்கியம் எழுந்துக்கணும், பக்தி பிரசன்னமாகணும்னா பாகவத சப்தாகம் ஒண்ணுதான்ப்பா வழி, வேற வழியே கிடையாது. நாரதருக்கு கண் அகண்டு விரிஞ்சு போயிருக்கான். பாகவதமா என்ன, இவர் சொல்லிதான் வேதவியாசர் பாகவத எழுதினார். அந்த நாரத மகிழ்ச்சிக்கு பாகவத பலம் கொஞ்சம் மறந்து போயிருக்கு. பகவானுடைய சங்கல்பம் சமயத்துல என்ன விஷயம் தெரிஞ்சதால, ஓ இதுதானா அப்படின்னு நமக்கு அப்படி ஒன்று. அந்த மாதிரி நாரதன் பாகவதமா இந்த 18,000 சோகமா ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் பலம் கொடுக்கும். உடனே வச்சிருக்க, சத்தியம்பா ஒண்ணு வேண்டாம், நீ 4 ஸ்லோகம் தானே பாகவதம் சொன்னேன். சத்தியமா வேதவியாசருக்கு சதுஸ்லோகி பாகவதம்னு சொன்னார். அகமேவா சமேவாகிரே நான்யத்யஸ்த சத்பரம் பச்சாதகம் யதே தச்சயோ அவசிஷ்யேத சோஸ்மியகம்னு ஒரு 4 ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்க. பின்னாடி வருது, 2வது ஸ்கந்தத்துல வருது.